அங்க அங்க கேமரா பாத்துக்கோ. அடுத்த ஃபங்க்ஷன் நிதிஷ் ஃபங்க்ஷன் பேபி ஷவர். கியூல அடுத்த ஆளுகள இருக்குது நீ என்ன பேசிக்கலா வந்து நான் மாமா ஆகணுங்கிறது பெரிய ஆசையா இருந்துச்சு, ஒரு கனவாவே கூட சொல்லலாம். இந்த மாதிரியான பல விஷயங்களை என் வாழ்க்கையில நான் வந்து அனுபவிக்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்காக்கு நீங்க பாய் பேபி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா கேர்ள் பேபி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? பாய் பேபி. பாய் பேபி. ஆனா உங்க பொண்ணு கேர்ள் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாரே. ஏன்டா தாரணி சித்திக்கு கேர்ள் பேபி வேணுமா பாய் பேபி வேணுமா? பாய். ஏய் என்ன நினைக்கிறா? எனக்கு பாய் தான் இருக்கும் தோணுது. சதியெல்லாம் இருக்கு. தானிகா வந்து ஒரு மாம் ஆக போறாங்கிறதே வந்து ஏன்னா இப்ப வரைக்கும் அது ரியாலிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா தானிகாவே ஒரு பேபி மாதிரி தான் இருந்தாங்க. தானிகாவுக்கு ஒரு பேபி அப்படின்னு கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆஃப்டர் 2 years expecting for this particular day, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே because you are going to become a mom. இன்னும் எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு? இன்னும் 2 months இருக்கு. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மென்டலா எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க அடுத்ததுக்கு? குழந்தைய எல்லாம் பாத்துக்கலாம் இருக்கீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. மாமா மாதிரி செய்யணும், மனசு ஓடாம செய்யணும். ரொம்ப மச் அவைட்டடான ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்காக நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் வந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் டேஸ் போக எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. பாயாக இருக்குமா இல்லை கேர்டாக இருக்குமா? எனக்கு கேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற என்னோட விஷயம். நீங்க அடுத்தது அப்சி ஆகுறீங்க. அத பத்தி சொல்லுங்க. நீங்க அப்சி ஆகுறீங்க. வெரி ஹாப்பி. இல்ல இல்ல தானிகா அப்சிக்கு பேர வேணுமா பேபி வேணுமா? ரெண்டும் வேணும். பேர என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? பேரலாம் வந்து நம்ம கூட வேலைக்கு கூட்டிட்டு போயிடுறது, பேபியா வந்து வீட்டில் அம்ச்சி கூட சப்போர்ட் கொடுக்கலாம். போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேன் அம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி தோல் மீது தூங்கடி